கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் சரி, இந்த டிசம்பர் மாதமும் உங்களுக்கு தேவையான சமாதானம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடுவாராக. கடந்த 2-3 தினங்களாக மழை அதிகம் மற்றும் அது நிமித்தமாக காற்று, புயல் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க, சென்னை மற்றும் கடலோர பகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு விதமாக மழை அதிகமாக இருந்தது, காற்று அதிகமாக இருந்தது. இது நிமித்தம் ஒருவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தண்ணீர் அதிகமாய் பெருகினதினால் அது நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதை போன்ற ஒரு அதிகமான மழையும் அதிகமான காற்றும் இனி இராதபடிக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே தேவ பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும்படி, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டாயிருக்கும்படி, நம்முடைய தேசத்திற்கு உண்டாயிருக்கும்படி நாம் கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 28வது வசனம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அருமையான வசனம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு மகாராஜா சுருக்கமாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்துல கூட பாருங்களேன், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருடையவைகள் என்று சொல்லி கொடுத்தார். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, கனம், துதி, புகழ்ச்சி இவையெல்லாம் நம்ம அவருக்கே செலுத்த வேண்டும். விசேஷமாக இன்று மாதத்தின் 1ஆம் நாள், இன்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, கனத்தை நாம் அவருக்கு செலுத்துவோம். எந்த காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதனால் உண்டாகின்ற மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்துவதில் தவறவே கூடாது. ஒரு நல்ல அழகான ஒரு வைபவம், திருமண வைபவம், இல்லை ஒரு வீடு கட்டி நம்ம அதை கிரக பிரதிஷ்டை பண்ணுகின்றோம், அல்லது நல்ல ஒரு கூட்டத்தை நடத்துகின்றோம். இப்படி அல்லது என்ன ஒரு ஃபங்க்ஷன் எங்கே நடத்தினாலும் சரி, அது நன்றாய் நடந்த உடனே நாம் உடனே அந்த இடத்துல நம்ம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் சேர்ந்து அதற்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் உபாகமம் 8:18 அருமையாய் ஒரு வசனம் அவர் சொல்லுகின்றார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அதற்கு முந்தின வசனம், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்கு எச்சரிக்கையாக இருந்து. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் ஒருவேளை நமக்கு பலன் இருக்குது, நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கின்றோம், அதனால் அந்த சம்பாத்தியத்தினால நம்ம வசதியாக வாழ்கிறோம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி மனிதர்கள் ஓடக்கூடாது. விசேஷமாக தேவ பிள்ளைகள் அப்படி ஓடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார். நம்ம ஞானமாக நல்லா ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்ல சம்பாத்தியம் வருது, அதனால் நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள். அப்போ கர்த்தருக்கு அவருக்கு அதை வல்லமையை அவருக்கு செலுத்தணும், மகிமை அவருக்கு செலுத்தணும். அதனால தான் நான் எப்பொழுதும் எனக்கு பயந்திருக்கும்படியாக, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படியாக சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகத்தை பிரித்து வைத்து அது கர்த்தருக்குரிய பங்காக பிரித்து வைக்க சொல்லுகின்றார். எதற்காக? நீ இவ்வளோ சம்பாதிக்கிற, இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற, அப்போ இது எல்லாம் நம்முடைய சுய பலனால் அல்ல, இதை கொடுப்பது கர்த்தர். அதனால் 10ல் 1 பங்கை பிரித்து அவருக்கு செலுத்தும்படியாக சொல்லுகின்றார். வானமும் பூமியும் எல்லாமே அவருடையவைகள் தான், பொன்னும் வெள்ளியும் அவருடையவைகள் தான். ஏன் நம்மக்கிட்ட இருந்து அவர் கேட்கிறாரு? நம்ம அதை மகிமையை வல்லமையை அவருக்கு செலுத்தும்படியாக ஒரு பயம், ஒரு பணிவு, அதற்காக நம்ம கையின் பிரயாசத்தில் 10ல் 1 பங்கு அவர் கொடுத்தாதான் என்ன? கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்கு அதை பயன்படுத்துகின்றார். அதே போல பார்க்கிறோம், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான், பெற பண்ணுகிறவராகிய நான் என்று ஏசாயா 66வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி, அப்போ பார்த்தீங்கன்னா பிரசவிக்க பண்ணுகிறது கர்த்தர்.
பெற பண்ணுகிறவர் கர்த்தர். இப்போ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சுகமான பிரசவத்துல கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார் என்றால் அதை முதல்ல அது சரியான நாட்களுக்கு பின்பு அது பலன் அடைந்த பின்பு ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவ சமூகத்துல அவருக்கு ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்தி, கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி, நீர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைக்காக, அதுவும் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் எனக்கு பிரசவத்தை நீர் வாய்க்க பண்ணினீரே, நல்ல சுகமான பிரசவத்தை கொடுத்தீர், பிள்ளையை அழகாய் இதோ உம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வர பண்ணினீர், உமக்கு மகிமை செலுத்துகின்றேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். அது திருப்ப இங்கே அழகாய் அழுத்தமாய் சொல்லப்படுகிறது அல்லவா? கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஊழியம் செய்கிறோம் நாங்க, ஆத்துமாக்களை கர்த்தர் தொடுகின்றார், ரட்சிக்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார். எங்களுடைய பிரயாசத்தினால், எங்களுடைய ஜெபத்தினால் என்று ஒரு நாள் சொல்வதே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகின்றோம். இது கர்த்தரே செய்கிறார் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகின்றோம். இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், வல்லமையை அவருக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலே நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். உமக்குரிய துதி கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கின்றோம். மகிமை வல்லமை உமக்கே செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த கடந்த 11 மாதங்களும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் எங்களை அருமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றீர். உமக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்தை, இந்த டிசம்பர் மாதத்தையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த வருடத்தின் 12வது மாதத்திலும் நாங்கள் இன்னும் உம்மை நெருங்கி சேர, இன்னும் உடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட, இன்னும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த மாதத்தின் தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. சுகமும் பலனும் அருளி செய்வீராக. சமாதானமும் சௌக்கியமும் அருளி செய்வீராக. மழை வெள்ளம் இந்த சேதங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு சகோதரர் ஆலன் பால் அவர்கள் வழங்கியது. நம்முடைய பிளஸிங் டிவி என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். இந்த டிசம்பர் மாதம் அதிகமாக நீங்கள் துதி ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.